ஹாய் ஹலோ மக்களை, வெல்கம் டு அவர் ப்ரோஜெக்ட். டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோங்க. டீயை குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு யோசனை இருந்துச்சு, எங்கேயாவது போகலாமா, வீட்டுக்கு போனால் எப்படி டென்ஷன் ஆகும், எங்கேயாவது வெளியே போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு ஐடியா திறந்துச்சு. எந்த பிளான்னே தெரியாமல் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு. நாங்கள் இந்த வெயிலுக்குள்ள டீ குடிக்கணும்னு நினைக்கல. நம்ம எங்கே போகிறோன்னே தெரில. ஆனால் இந்த மொட்டை மதியானத்தில் மொட்டை வெயிலில் நாம் இப்போ 2 வீலரில் டீயை குடிச்சிட்டு கிளம்புறோம். ஓகே, போகிற வழியில் எங்கே போகிறோம்னு சொல்கிறோம். டீயை இப்போ ஃபுல்லாக குடிக்க போகிறோம். ஹாய் கைஸ், நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற அம்பராம்பாளையத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். அம்பராம்பாளையத்தில் என்ன ஸ்பெஷல்னால், அங்கே ஒரு தர்கா இருக்குது. தர்கா கொட்டின மாதிரியே ஒரு ஆறு ஓடும். அந்த ஆறில் பார்த்திங்கன்னா ஈஸியாக மீன் மசாஜ்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. காலை கொண்டு போய் தர்காவுக்கு ஆற்றுக்குள்ளே வச்சா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக மீன்லாம் நம்ம காலை கடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த கடிக்கிறது ஒரு வகையாக குட் ஃபீலாக இருக்கும், நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியே பார்த்திங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்போ போகிற வழி 2 சைடுமே மரங்கள் நிறைஞ்சதாக ஒரு மாதிரி ஜில்லுன்னு மரம் இருக்கிற இடம்லாம் எப்பவுமே ஜில்லுன்னு இருக்கும் கைஸ். அதே பொள்ளாச்சியில் மேக்ஸிமம் ஆஃப் சைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ரூட்ஸுமே இந்த மாதிரி தான் இருக்கும். கிராமத்துக்கு போகிற வழிகள், ஆனமலை, அம்பராம்பாளையம். இது அம்பராம்பாளையம். ஃபைனலி வி ரீச் த தர்காவுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். வந்தாச்சு, இறங்கிறேன். இறங்கிட்டேன். அப்படி போய் வண்டியை பார்க் பண்ண போயிட்டுருக்கோம். பார்க் பண்ணிட்டு வரேன். இதுதான் கைஸ் அந்த தர்கா. இந்த தர்கா சான்சா ஒளியுல்லா தர்கா. இந்த தர்கா பேர். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ரிச்சுவல்ஸ்க்காக கூட்டு சாவியெல்லாம் தொங்க விட்டுருக்காங்க இங்கே. இது இங்கே ஒரு வகையான ஐதீகம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை அடக்கம் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு இஸ்லாத்தை பரப்புறதுக்காக போராடினாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வெளியில் கூட்டாக கட்டி தொங்க விட்டுருக்காங்க. கைஸ், நம்ம இப்போது ஃபைனலி தர்காக்குள்ளே வந்துட்டோம். உள்ளே செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எங்களுக்கு எப்போயாவது லோவாக ஃபீல் பண்ணோம்னா இங்கே அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு அப்படியே போவோம். அப்படியே ஆற்றுக்குள்ளே போயிட்டு இந்த பீஸ் மசாஜெல்லாம் பண்ணிட்டு வருவோம். இன்றைக்கி என்னமோ ஆற்றுக்குள்ளே விடலை, பிகாஸ் யாரோ நேற்று ஆற்றுல அடிச்சுட்டு போய் இறந்துட்டாராமா. அதனால் இன்றைக்கி ஆற்றுக்குள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. நாங்கள் எங்கே போனாலுமே எங்களை விட மாட்டுறாங்க, ஏன்னே தெரிய மாட்டேங்குது. எங்களுக்கு எங்கே போனாலுமே தடங்க. ஹாய் கைஸ், வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரு கிளிப் பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் ஒரு இடத்துல வந்துருச்சு உள்ள ஒன்று பார்த்தீங்களா. ஆக்சுவலாக அவருக்கு இந்த இடத்துல பேய் தான் அதிகமாக ஓட்டுவாங்க. பேய் பிடிச்சிருக்கு. பேய் ஓட்டுறதுக்கு தான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க. காய்ஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நாங்கள் தர்கா விட்டு வெளியே வந்துட்டோம். இங்கே வெளியே பார்த்தா தான் தெரியுது காய்ஸ், இங்கே நிறைய பேர் குளிச்சிட்ருக்காங்க. அந்த சைடு தான் கேட்டு வச்சுருக்காங்க போல். இந்த சைடு தோப்புக்குள்ளே போயிட்டு அந்த சைடு குளிச்சிட்ருக்காங்க. நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டோம். அங்கேயே தர்காலையும் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணனால எங்களால் ஆற்றுக்குள்ளே இறங்க முடியலை. எங்கள் வீட்டுக்கு போய் வேறு கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒர்க்ஸ் இருந்தனால நாங்கள் கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா எவ்வளோ ஜாலியாக குளிச்சுட்ருக்காங்க பாருங்க. தண்ணியெல்லாம் அவ்வளோ போகலை, ஓரளவு தான் போகுது. இதெல்லாம் நல்லா ஜில்லுன்னு நல்லா ஜாலியாக இருக்கும் இந்த வெயிலுக்கு. இதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ கிளம்புறோம். பாய் பாய். ஹலோ மக்களே, இப்போ நம்ம தர்காலேருந்து கிளம்பிட்டு பொள்ளாச்சிக்கு வந்தோம். அப்படியே பாலக்காடு ரோட்டில் வந்தீங்கன்னா எம்ஜிஎம் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் சலசா ஹோட்டல்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் சாப்பிட வந்திருக்கோம். பாருங்கள். You've been sending flowers to me.
சாப்பிட்டுச்சது இன்னும் க்ளீன் பண்ணாமல் இதை பண்ண இருக்குது. இதோ சலசா ஹோட்டலோட மெனு கார்டு. இதேமாரி கைஸ் நீங்கள் கேட்கலாம், vlogging பண்ணுறீங்க, vlog சேனலாக இல்லை ஃபுட் ரிவ்யூ சேனல். முன்னாடியே சொல்லியிருந்தது தான், நாட் ஒன்லி ட்ராவல் vlog, எல்லா விதமான vlogகும் பார்த்துக்கலாம். vlog எல்லா விதமான vlogகும் நம்ம சேனலில் பார்த்து முடிச்சிட்டோம். நல்லா இருந்துச்சு. குழம்பு மட்டும்தான் கொஞ்சம் இருக்காங்க, இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரியாணி நல்லா இருந்தது இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பரோட்டா நல்லா இருந்துச்சு. குழம்பு தான் கொஞ்சம் இது, ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. பொள்ளாச்சியில் இருக்க நண்பர்கள் இது வந்து நல்ல சாப்பாடு, பட்ஜெட்டில் சாப்பிடணுன்னா நல்லா கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே சூப்பர். குவான்டிட்டி ரொம்ப நிறையாவே இருந்துச்சு. எம்டி ஒரு எம்டி வந்து 60 rupees தான். குவான்டிட்டி நல்லா இருந்துச்சு. 2 பேர் சாப்பிடோட குவான்டிட்டி நல்லா இருந்துச்சு. ஒரு பரோட்டாவும் ஒரு எம்டி வாங்கினாலே ஃபுல்லாகிடும். ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாமே சாட்டிஸ்ஃபைடு. குழம்பு தவிர ஆக்சுவலாக பேருக்காக தான் வந்தோம். சலசா